பார்வதி இனிமேல் குட்வில் அம்பாசிடரா மட்டும்தான் இருப்பா. அவ குட்வில் அம்பாசிடரா மட்டும்தான் இருப்பான்னா அப்புறம் இந்த வீட்டுல சமைக்கிறது யாரு? ஜாப் ஏஜென்சியில சமைக்க ஆள் வேணும்னு கேட்டேன். ஆளுங்க வந்திருக்காங்க, இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அக்கா இங்க இருக்கும்போது அவங்களெல்லாம் யார் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா? சமையல் வேலைக்கு வந்திருக்கவங்கள நல்லா சமைக்க தெரிஞ்ச, அதே சமயம் நம்ம ஆரோக்கியத்து மேல அக்கறை இருக்கிற ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாதானே சரியா இருக்கும். அப்படிப்பட்டவங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ட் யார் இருக்காங்க? பேரை சொன்னா அம்மா கூட நான் சொல்றது சரின்னு ஒத்துப்பாங்க. யாரு ப்ரோ? யாரு ப்ரோ அது? பேர் சொல்லுங்க. வேற யாரு? பார்வதி தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா. அவ இன்டர்வியூ பண்றாளா? அம்மா உணவே மருந்துன்னு அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆயில் அதிகமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி காரம் அளவாதான் இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சூடா எதுவும் சாப்பிட கொடுக்கவே கூடாது. மிதமான சூடுதான் இருக்கணும். அடுத்தது பெரியய்யா, இவங்களுக்கு புதினா டீனா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அம்மா என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே இவருக்கும் பிடிக்கும். பார்வதி சமையலை மட்டும் கவனிக்கல, வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து கவனிச்சிட்டு இருந்திருக்கா. பார்வதி மாதிரி ஒருத்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு பட்டம்மா, அம்மா, அம்மா, சமையல் வேலைக்கு ஆள் சேர்க்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல? ஆமாம்மா. அதுல யாரையும் செலக்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற ஆட்களே போதும். சரிங்கம்மா. என்ன அகிலா? பார்வதி தன்ன மாதிரியே வீட்ல எல்லாரோட ஆரோக்கியத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடுறா. அப்படி ஒருத்தர் கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. பார்வதி இடத்த இன்னொருத்தரால நிச்சயமா நிரப்ப முடியாது. பார்வதி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீதானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த. அதே மாதிரி இனிமே நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. அம்மா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன பட்டம்மா சொல்லு. பார்வதி இடத்த இன்னொருத்தரால நிரப்ப முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க. பார்வதிக்கும் சமையலை விடுறதுல விருப்பம் இல்ல. நீங்க அனுமதி கொடுத்தா பார்வதி எப்பவும் போல வந்து சமைச்சிருவாமா? இல்ல, பார்வதி இனிமே இந்த கிச்சனுக்குள்ளேயே வர வேண்டாம். அவ அந்த இடத்தை விட்டு தாண்டி போய் இங்க பாரு வடிவு, பூஜை ரூம்ல அகிலா அக்கா ஒரு பரம்பரை செயினை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பரம்பரை செயின்ல ஆதிக்கடவுர் குடும்பத்தோட முன்னோர்களுடைய போட்டோவை வச்சிருக்காங்க. ஆதிக்கடவுர் முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீ என்ன பண்ற, பூஜை ரூம் போய் அந்த செயினை வாங்கி அந்த டாலரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற முன்னோர்களை தொட்டு கும்பிட்டீங்கன்னா உன் மனசு போல உனக்கு உடனே கல்யாணம் நடக்கும். உண்மையாதான் சொல்றியா வனஜா? அதுவும் நீ அண்ணன் வேற, பாவம்ல. இங்க பார்வடிவு, சத்தியமா தான் சொல்றேன். வனஜா, நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்றதால நான் இப்பவே அந்த ஆதிக்கடவுர் முன்னோர்களை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்குறேன். அக்கா,
நான் அந்த டாலர்ல இருக்க முன்னோர்களை பார்த்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கவா? அதுக்கு என்ன, தாராளமா வாங்கிக்கோ. சரிக்கா. டாலர் தரக்க சொன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்நேரத்துக்கு பார்த்திருக்கணுமே, ஒரு சத்தத்தையும் காணோம். அக்கா, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? இந்தா, நீயே ஓபன் பண்ணி பாரு. என்ன வடிவேலு, போட்டோவை அப்படி பாக்குற? பெரியவங்களை தொட்டு கும்பிட்டுக்கோ. அக்கா, இதுல இருக்கிறவங்க அவங்க என்னோட தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டியா? அக்கா, தாத்தாவை பார்த்தா நம்ம ஆதி மாப்பிள்ள மாதிரி. ஆமா, ஆதி அப்படியே எங்க தாத்தா ஜாட. பார்த்தா எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. அச்சு அசலா ஆதி என் தாத்தா மாதிரியே தான் இருப்பான். அப்ப பாட்டி பாட்டி தானே? எங்க தாத்தாக்கு பொருத்தமான ஜோடி. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சொன்ன மாதிரி சரியான ஜோடி பொருத்தம் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது. சரிதான், அவங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்தா அசந்து போய் நின்னா எப்படி? அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்க ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் கூட நடக்கும். நீங்க சொன்னா சரிதான்க்கா. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். உங்களை மாதிரியே எனக்கும் நல்ல பொருத்தமான ஜோடியா அமைய 2 பேரும் என்ன வாழ்த்தணும். ஜெய் ஆதி பாரு சக்தி. வடிவு, பூஜை ரூம் போனியா? பரம்பரை செயின் கேட்டியா? கேட்ட வனஜா. என்னாச்சு? அகிலாக்கா பரம்பரை செயின் உன் கையில கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க வனஜா. கொடுத்தாங்களா? நீ இதை ஓபன் பண்ணியா? டாலரை நான் முதல்ல ஓபன் பண்ணல வனஜா, அகிலாக்கா தான் ஓபன் பண்ணாங்க. அகிலாக்காவே ஓபன் பண்ணிட்டாங்களா? ஆமா, ஆனா அவங்களால ஓபன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் தான் ஓபன் பண்ணேன். சேம் டு யூ. முதல்ல அத சொல்ல வேண்டியதானே. ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன். அந்த டாலரை அகிலா மட்டும் ஓபன் பண்ணிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. சரி, அதை விடு. நீ ஓபன் பண்ண, அதுக்கப்புறம் டாலருக்குள்ள முன்னோர்கள் போட்டோ இருந்துச்சா? அத நீ பாத்தியா? இருந்தது வனஜா, நான் பார்த்தேன். பாத்தியா? என்ன இவன் முன்னோர்கள் போட்டோ இருந்ததுன்னு சொல்றான்? அதுக்குள்ள காவிய காதலர்கள் போட்டோ தானே இருக்கும். இவன் முன்னோர்கள் போட்டோ இருந்துச்சுன்னு சொல்றான். அது எப்படி இருக்கும்? அதுல ஆதியோட தாத்தா போட்டோ இருந்தா அது பக்கத்திலேயே பாட்டி போட்டோவும் இருந்திருக்கணுமே. அத பாத்தியா? என்ன வனஜா கேனத்தனமா கேள்வி கேக்குற? என்னது? இல்ல, சின்ன பிள்ளைதனமா பேசுறேன் வனஜா. நான் அவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க போனேன். அப்போ பாட்டி போட்டோவை பார்க்காம வந்திருப்பனா? எதுக்கு வனஜா துருவி துருவி கேக்குறா? வடிவு, என்ன யோசிக்கிற? இல்ல வனஜா, அந்த தாத்தா கூட இருந்த பாட்டி போட்டோவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியே ஞாபகமா இருக்கு வனஜா. அதான் யோசிக்கிறேன். எங்க பார்த்தோம்? ஞாபகம் வந்துருச்சு. அந்த போட்டோல இருந்த பாட்டி அப்படியே அசப்புல நம்ம சமயக்கார தங்கச்சி பார்வதி இல்ல, அந்த மாதிரியே இருந்தாங்க வனஜா. அத பார்த்து நான் ஒரே ஷாக் ஆயிட்டேன். மண்ணகட்டியான ஐயோ வடிவு, உனக்கு இது ஓவரா தெரியலையா? அந்த டாலர்ல ஆதியும் பார்வதியும் பாத்துட்டு வந்துட்டு கேனத்தனமா முன்னோர்களை பாத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். நான் உனக்கு கேன இல்ல, நீதான் கேன. பின்ன என்ன, முன்னோர்கள் ஆதி பார்வதி மாதிரி இருக்கிறத பார்த்து நீதான் குழம்பு போயிருக்க. நான் ரொம்ப தெளிவாதான் இருக்கேன். அந்த டாலர்ல இருக்கிறது முன்னோர்கள் போட்டோ தான். நான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஐயோ மக்கு மக்கு. நான் மக்குன்னு இந்த மரமண்ட சொல்லுது பாரு. எனக்கு தலையே வலிக்குதே. என்ன வச்சு அந்த காதல் ஜோடி அகிலாக்கா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாத்தியா வனஜா? நான் என்னைக்குமே காதலுக்கு மரியாதை கொடுக்கறவன், போட்டு கொடுக்கறவன்ல. காலமெல்லாம் காதல் வாழ்க, கலகமூட்டும் வனஜா ஓய்.
மித்ரா, நந்தினி கால் பண்றாங்க. அருண், நீ கால் பண்ணிட்டு எதுக்கு நந்தினி கால் பண்ணான்னு போய் சொன்ன? அச்சோ, தெரியாம கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மித்ரா. உன்ன இந்த வானரம் தான் கைய கால வச்சுட்டு சும்மா இல்லாம என்னமோ பண்ணிருக்கான். இரு, நந்தினி இந்த குடும்பத்தோட எதிரி, ஆண்டிய பழி வாங்க காத்துட்டு இருக்கிற பகையாளி. அவ கால் பண்றானா எனக்கு டென்ஷன் இருக்காதா? நான் ஒண்ணு நாகபுரி வம்சத்துல இருக்கிற நந்தினி தான் கால் பண்றான்னு சொல்லவே இல்லையே. சாதாரணமா நந்தினி கால் பண்றாங்கன்னு சொன்னேன். அதுக்கு போய் நீங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க. அருண், என்னடா விளையாட்டு இதெல்லாம்? பாரு மித்ரா எப்படி பயந்து போயிருக்கா. அந்த பயத்துக்கு என்ன காரணம் சித்தி? சரி, வந்த வேலை முடிஞ்சு கிளம்பலாம். மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவளா இருப்பாளா? ஆதி கிட்ட கேட்கலாமா? ஆதி ஏற்கனவே மித்ரா மேல வெறுப்பா இருக்கிறதுனால மித்ராவை பத்தி தப்பா சொன்னா என்ன பண்றது? அதுதான் கரெக்ட். மித்ரா கழுத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு அருணை என்ன சம்பந்தப்படுத்தி அகிலா முன்னாடி பேசியிருக்கான். ஆதியும் அருணும் ஏதோ பிளான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இரு மித்ரா. ஓகே. நதியா? நதியாவா? ரூம்க்கு யாராவது வந்திருக்காங்களா? வாங்க ஆண்டி. ஷெல்ஃப்ல இருந்த என்னோட நகைகள் எல்லாம் சரி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த செயினை பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் இதை உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன். வாவ், செயின் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. உன் கழுத்துல போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நானே போட்டு விடுறேன். ஓ மை காட், இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்டி. சரி, நான் வரேன். குட் நைட் ஆண்டி. கடைசி நேரத்துல நந்தினி உங்ககிட்ட மாட்டினது எங்க வம்சத்து அடையாளமான நாகமுத்திரையால தான். நானும் அப்படி மாட்டிடக்கூடாதுன்னு ஏற்கனவே நந்தினி என் முதுகுல இருந்த நாகமுத்திரைய அழிச்சிட்டா. அக்கா எலெக்ஷன்ல ஜெயிக்காது, மித்ராமா தான் ஜெயிக்கணும் அப்பா சொன்னாரு. அக்கா தான் ஜெயிக்கணும் நான் சொன்ன மாமா. அப்படி அக்கா ஜெயிச்சிட்டா நீங்க, அக்கா, நான், அப்பா எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு நான் பந்தயம் கட்டினேன் மாமா. அப்பா பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்பா இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்கலான்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு மாமா. சொல்லுங்க சார். ஹலோ, ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும். ஓகே சார். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? மாமா நானும் ரெடி. சரி, என் மாமனார் ரெடி ஆயிட்டாரான்னு போய் பாரு. அப்பா, அப்பா.
எங்கப்பா? மாமா, அப்பாவும் ரெடி. போட்டோகிராஃபர் எங்க மாமா? சார் வாங்க. ஏன் லேட்டு? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் சார், அதான் லேட்டு. சரி, இந்த போட்டோ எடுக்கிற மேட்ரு வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா இப்போ எடுக்க போற போட்டோவை விளம்பரத்துக்காகவும் ஸ்டூடியோல இங்கே வச்சிடாதீங்க, புரியுதா? சரிங்க சார். சரி வாங்க. ஓகே. கால் மேல கால் போட்டு உட்காருங்க. அது அக்கா வந்து நில்லுக்கா. மாமா நானே வரேன்டா. உட்காரு. ஓகேவா? ஓகே சார். முடிஞ்சு எந்திரிங்கப்பா. இந்த போட்டோஸை பிரிண்ட் பண்ணதும் அங்கே எடுத்துட்டு போயிடாதீங்க, இங்கேயே கொண்டு வந்துருங்க. ஓகே சார். சரி, நீங்க பேக் பண்ணுங்க. சரிங்க சார். என்னடா, ஹாப்பியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ். சார் நான் கிளம்பிட்டு சார். போயிட்டு வாங்க. ஓகே சார். மித்ராவுக்கு நீ என்ன டெஸ்ட் வச்ச? மித்ரா நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவளா இருந்தா கண்டிப்பா அவளோட பின் கழுத்துல நந்தினி கழுத்துல இருந்த அதே நாகமுத்திரை இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, சொல்லுங்க. நந்தினி கடைசி நேரத்துல மாட்டிக்கிட்டதே அந்த நாகமுத்திரையால தான். அப்படி இருக்கும்போது மித்ரா நந்தினியோட ஆளா இருந்தா, அதுவும் நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவளா இருந்தா, அந்த நாகமுத்திரையோட இருப்பாளா? அத மாத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மித்ராவை நம்ப வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறேன். மித்ரா மேல எனக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. என்னங்க சொல்றீங்க? மித்ராவை என்னால முழுசா நம்பவே முடியாதாக்கிலா. அவகிட்ட பொய் இருக்கு. இங்க பாருக்கா, எப்படிக்கா இருக்கு? இங்க வேணாம். அங்க மாமா போட்டோ இருக்கு, இந்த சைடு அவ்வளோ. இப்ப பாருக்கா, எப்படிக்கா இருக்கு? அப்படியே வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு கிளீனா தெரியும்க்கா. இந்த போட்டோ எடுத்துடலாம். பொட்டியில போட்டு வைன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னப்பா, வெளியில மாட்டினா வரவங்க யார் கண்ணிலையாவது படம்னு சொன்னீங்க, அது கூட ஓகே. உள்ள வந்து யாருப்பா பார்க்க போறா? ஏன்பா உள்ள கூட மாட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? டேய் கணேஷா, நீ விளையாட்டா பந்தயம் கட்டி வைராக்கியமா போட்டோ எடுத்துட்ட. ஆனா இந்த போட்டோ விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியுமாடா உனக்கு? ஒவ்வொரு நாளும் எப்படி விடியும் என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன்னை பத்தின உண்மை தெரிய வரும்போது நாம இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டியதா கூட இருக்கலாம். அத பத்தி எல்லாம் யோசிக்காம ஃபேமிலி போட்டோ மாட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. மன்னிச்சிருங்கப்பா, தம்பி ஏதோ தெரியாம பண்ணிட்டான்.
நாங்க போட்டோ எல்லாம் மாட்டலப்பா. நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சாப்பிடுற மனநிலைமையில நான் இப்போ இல்ல. சாவித்திரி, கணேசன் என்கிட்ட பந்தயம் கட்டி அதுல ஜெயிச்சு வைராக்கியமா எடுத்த ஃபேமிலி போட்டோ இது. ஃபேமிலி போட்டோ நல்லா தான் இருக்குது, ஆனா இதுல ஒரே ஒரு குறை இருக்கு சாவித்திரி. இந்த போட்டோவில் நீயும் இருந்திருந்தா இந்த ஃபேமிலி போட்டோ முழுமை அடைஞ்சிருந்திருக்கும். இந்த அழகான குடும்ப போட்டோவில் நீ இல்லாம போயிட்டியே, அதான் எனக்கு குறையா தெரியுது சாவித்திரி. மாமாவோட பிறந்தநாள் வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த போட்டோவை மாட்டிக்கலாம். சரிக்கா. வந்து படு. நீங்க இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நாங்க தான் முதலா ஒரு கோரிக்கை கொண்டு வந்திருக்கோம். உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் உண்டு. ஒவ்வொரு மாசமும் அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எங்க மார்க்கெட்டிங் டீம் இந்த மாசம் டார்கெட்டை தாண்டி 10% அதிகமா பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இது நாள் வரைக்கும் நம்ம கம்பெனில எந்த டிபார்ட்மெண்ட்டும் இப்படி ஒரு சாதனையை பண்ணதே இல்ல. அப்படியா? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்க மார்க்கெட்டிங் டீம் இப்படி ஒரு சாதனை பண்ணிருக்கிறதுனால இத கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அம்மா கிட்ட சொல்லி நீங்க பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு முன்னால இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் கொண்டாடி இருக்கீங்களா? இல்ல, கொண்டாடினது இல்ல. மத்த கம்பெனில எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்ட்டி உண்டு. ஆனா நம்ம கம்பெனில அதுக்கு அனுமதி இல்ல. அதனால நீங்க தான் அகிலாண்டீஸ்வரி அம்மா கிட்ட பேசி பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி, உங்க கோரிக்கையை உங்க சார்பா நான் அம்மா முன்னாடி எடுத்துட்டு போய் வைக்கிறேன். இப்பதான் முத கோரிக்கை வச்சிருக்கோம், அதை நல்ல விதமா முடிச்சு கொடுக்கணும். சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா. நாங்க நன்றிமா. வாங்க. நல்லது. அவசியம் நீங்க போய் தான் ஆகணுமா மாமா? வேற வழி இல்லையே பார்வதி. நானும் இங்கிருந்தே சரி பண்ணிடலான்னு இவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் அங்கே ப்ராப்ளம் பெருசாகி ஒர்க்கர் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதனால மேனேஜர் உடனே என்னை கிளம்பி ஹாங்காங் வர சொல்லிட்டாரு. நான் நேரில் போனால் தான் ஒர்க்கர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. உங்க நிலைமை எனக்கு புரியுது மாமா. ஆமா, அப்புறம் நீங்க எப்போ வருவீங்க? வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதை இப்போ சொல்ல முடியாது பார்வதி. நாங்கள் போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இங்கே பாரு, நான் உன் எதிரில் இருந்தால் மட்டும்தான் உன் பக்கத்தில் இருக்கிறதா அர்த்தமா? எத்தனை 1000 கிலோமீட்டர் நான் கடல் தாண்டி போனாலும் உன் மனசில் நான் இருக்கேன்ல, அப்போ நான் உன் கூட இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ என் மனசுக்குள்ளேயே தானே இருக்க. நான் அப்படி நினச்சி தான் என்னை ஆறுதல் படுத்திக்கிறேன். நீ உன்னை அதே மாதிரி நினச்சி ஆறுதல் படுத்திக்கோ. சரிங்க மாமா, நீங்க போற காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்தில் ஆஃபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி உனக்கு என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அந்த இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன்னு நல்லா யோசி, உனக்கே தெளிவு கிடைக்கும். இது உனக்கு பெரிய ட்ரைனிங்கா கூட இருக்கலாம். சரிங்க மாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு திணறி போய் நிற்காத,
உன்னால முடியும்னு நினைச்சு தைரியமா ஃபேஸ் பண்ணு. அதுலயே உனக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும். இப்போ நீங்க பேசுனது என் மனசுக்கு தைரியமாவும் ஆறுதலாவும் இருக்கு மாமா. இனி நான் என்ன பாத்துக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் மாமா. என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நல்ல வசதியா உட்காரு. நீ இப்போ சமையல்காரி பார்வதி இல்ல, குட்வில் அம்பாசிடர். அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. நல்ல வசதியா உட்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் கூட இவன் முன்னாடி இந்த ஹால்ல இந்த சோஃபால இப்படி உட்கார்ந்தது இல்ல. என் கண்ணு முன்னாடியே இப்படி உட்கார்ந்துருக்காளே. மார்க்கெட்டிங் டீம் ஒர்க்கர்ஸ் வந்து என்னை வந்து பார்த்தாங்க. இந்த மாசம் அவங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை தாண்டி அவங்க சாதனை பண்ணிருக்காங்களாம். அதுக்காக அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி பார்ட்டி கேக்குறாங்க. ஒரு குட்வில் அம்பாசிடரா உன் கருத்து என்ன? இது என்ன சமையல் குறிப்பா? கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு. அவளுக்கே ஒண்ணும் தெரியாம தான் உன்ன வந்து கேக்குறா. நீ அவளையே திருப்பி கேக்குற பாரு. இதுல நான் என்னமா சொல்றது? நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் அவங்க கிட்ட போய் சொல்லிடுறேன். நான் சொன்னது அவங்க சொன்னதுன்னு இப்படி சொல்றதுக்கு நீ ஒன்னும் மெசஞ்சர் கிடையாது பார்வதி. நீ குட்வில் அம்பாசிடர். அத மைண்ட்ல வச்சுக்கோ முதல்ல. சமையல் கட்டுல ரசத்தை தாளிக்கிறதும் மசாலா அரைச்சி ஊத்துற மாதிரி இல்ல இந்த வேலை. வச்சு செய்ற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு முடிவெடுக்கிற வேலை. இத பார் பார்வதி, மார்க்கெட்டிங் டீம் தனியா எதையுமே சாதிச்சிட முடியாது. ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் சேல்ஸ் டீமோட சப்போர்ட்டும் வேணும். இந்த 3 டீம்ஸ் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா தான் இருக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் டீம் மட்டும் நான் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி கொடுத்தா மத்த 2 டீம்ஸ்க்கும் ஈகோ கிளாஷ் வராது? அப்படி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவளுக்கு என்ன தெரியும்? அது உனக்கு தெரியாது? அப்படி கேளு. மாமா இங்க இருந்தாலாவது அவர்கிட்ட யோசனை கேட்கலாம். ஆனா அவரும் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இப்ப என்ன பண்றது? மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், அவரே பிரச்சனைன்னு சொல்லிதான் அங்க போயிருக்காரு. இதுல நாம வேற பிரச்சனை கொடுக்கணுமா? எதுவா இருந்தாலும் அவரிடத்துல இருந்து யோசிச்சு முடிவெடுக்கணும் தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நாமளே ஒரு முடிவெடுக்கலாம். என்னது +852 இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ. ஓய் குட்டி. நான் குட்டிமா இல்ல, பார்வதி. நீங்க யாரு? ஓ அப்படியா, நான் பார்வதியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். மாமா நீங்களா? இது என்ன புது நம்பரா இருக்கு? இது என் டெம்பரரி நம்பர். நான் திரும்ப வர வரைக்கும் நான் இந்த நம்பர்ல இருந்தா உனக்கு கால் பண்ணுவேன். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. சரிங்க மாமா. என்னது புதுசா குட்டிமான்லாம் கூப்பிடுறீங்க? ஏன் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். கூப்பிடக்கூடாதா? உங்க இஷ்டம் மாமா, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு மாமா? நாளைக்கு தான் இங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். காலையில மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவு என்னன்னு தெரியும். சரி சரி, என்ன பிரச்சனை?
இதான் மாமா நடந்தது. சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல மாமா. ஒரே குழப்பமா இருக்கு. நான் பக்கத்துல இருக்கிறத நினைச்சு தைரியமா பேசிப்பாரு. நான் எப்பவும் கூட தான் இருக்கேன். ம், சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்றேன். சரி, நீ முதல்ல போய் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன் மாமா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ இந்த விஷயத்தை நல்லபடியா முடிச்சு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கணும். சரிங்க மாமா. குட் நைட். குட் நைட் மாமா. குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க பார்ட்டியே தரமாட்டாங்க. பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து வச்சு தான் ஆனர் கொடுப்பாங்க. நான் ஒன்றும் உங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த நினைக்கல சிதம்பரம். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் அச்சீவ் பண்ணதா சொல்லி பார்ட்டி கொண்டாட போறாங்க. அந்த தகவலை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்களே விசாரிச்சு பாருங்க. விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேடம். எனக்கு அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அதனால உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு நீங்க போனை வைங்க மேடம். நீங்க மார்க்கெட்டிங் டீம் தனியா பார்ட்டி கொண்டாடும் போது சேல்ஸ் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் வருத்தப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கூட வரலான்னு அம்மா நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறதும் சரிதானே? அகிலாண்டேஸ்வரி அம்மா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஒண்ணு இந்த பார்ட்டியை தனியா கொண்டாட போறது இல்லையே. சேல்ஸ் டீமையும் ப்ரொடக்ஷன் டீமையும் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து தான் கொண்டாட போறோம். மற்ற 2 டீமோட ஒத்துழைப்பு இல்லாம நாங்க மட்டும் தனியா சாதிக்க முடியாது. அதனால அவங்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்த தான் போறோம். இந்த பார்ட்டியால 3 டிபார்ட்மெண்ட் ஆட்களும் ஒன்னா சேர்ந்து பழக நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பை உருவாக்கும். எங்க பார்ட்டிக்கு அனுமதி வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாரும் பார்ட்டியை ஒன்னா சேர்ந்து கொண்டாட போறோம்னு சொல்றீங்க. எனக்கு அதுல சந்தோஷம்தான். நான் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்றேன். கண்டிப்பா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு நல்ல முடிவா நீங்க சொல்லுங்க. நிச்சயமாங்க, பாக்குறேன். நீங்களா உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. அவ வைக்கிற மாதிரி தூதுவளை ரசம் இப்போ வேணும். போ, சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இதுதான் தூதுவளை ரசம். பார்வதி எனக்கு இப்படிதான் வச்சு கொடுப்பா. யார் இந்த ரசத்தை பண்ணது? நீ எங்க இங்க வந்த? இல்லம்மா, அது வந்து இத நீதான் ரெடி பண்ணியா? ஒன்னுதான் நான் கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக கிச்சனுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க? நான் உங்க வார்த்தையை மீறலம்மா. இத நான் இங்க ரெடி பண்ணல, அவுட் ஹவுஸ்ல தான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். குடிங்கம்மா. நான் கேட்டதை ரெடி பண்ணி கொடுக்க இங்க நிறைய சமையல்காரங்க இருக்காங்க. நீ எனக்காக எதுவும் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. இத நீயே எடுத்துட்டு போ, எனக்கு வேணாம். நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேம்மா. இப்ப மட்டும் குடிச்சிருங்கம்மா. நான் என் முடிவுல தெளிவாதான் இருக்கேன். நீ ஒண்ணும் இந்த வீட்டு சமையல்காரி கிடையாது. எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு போ. யோசிக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு குடிங்க. இனிமே நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இப்ப நான் இப்படி நடந்துக்கிட்டதுக்காக நீங்க என்ன சுட்டு கொன்னாலும் பரவாயில்ல. ஆனா முதல்ல இத குடிங்கம்மா. காலையில உங்க தலைவலி ஜலதோஷம் எல்லாமே காணாம போயிடும். பார்வதி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் குடிக்க வைக்கிறேன், நீ போ. அது வந்து மாமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ண?
அது வந்து அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன். அம்மாவை எதிர்த்து பேசினியா? என்னாச்சு? ஒர்க்கர் சொன்னத அம்மா கிட்ட சொல்லலான்னு போனேன். அம்மா ஜலதோஷம் தலைவலின்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை நீ கேப்பியா மாட்டியா? கேட்க மாட்டேமா. சூப்பர். இப்படி ஒரு மாற்றத்தை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். என்ன மாமா சொல்றீங்க? நானே அம்மா கிட்ட அப்படி பேசிட்டேனே நினைச்சு வருத்தத்துல இருக்கேன். நீங்க என்னடான்னா சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவோட ஹெல்த் மேல இருக்கிற அக்கறையில தானே நீ இப்படி பேசியிருக்க. அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்ல. அம்மா முன்னாடி நின்று உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கேனா, உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது வராத துணிச்சலும் தைரியமும் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? அம்மா உன்னை தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அம்மா என்ன தப்பா நினைக்காம இருந்தா அது போதும் மாமா. நீ குட்வில் அம்பாசிடர் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ் உன் முன்னாடி வச்சிருக்க முதல் கோரிக்கை, அதை நீ கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டனா ஒர்க்கர்ஸ் மத்தியில் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால நீ அம்மா கிட்ட உன் மனசுல பட்டது தைரியமா பேசு. சரிங்க மாமா. இப்போ எப்படிமா இருக்கு? தலைவலி நல்லாயிடுச்சா? தலைவலி இருந்த இடமே தெரியலன்னு அகிலா இப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா. நேத்து நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேம்மா. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி நான் நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அந்த பார்ட்டி விஷயமா ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசி புரிய வைக்க சொன்னேனே, பேசிட்டியா? எடுத்து சொன்னம்மா. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன ஆனா? சரி, இந்த பார்ட்டி விஷயத்துல உன்னோட சஜஷன் என்ன? நீ யார் பக்கம்? ஒர்க்கர்ஸ் பக்கமா இல்ல ஏன் பக்கமா? அது வந்து ஒர்க்கர் சொல்றதா எனக்கு சரியா படுதுமா. அப்போ நான் சொன்னது தப்புன்னு சொல்றியா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பார்ட்டியில ஒண்ணு கூடும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை ஈகோ இல்லாம மனசை விட்டு பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். தொழிலாளர்களுக்குள்ள ஈகோ வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. இந்த பார்ட்டியால அவங்க ஈகோ போய் அவங்களுக்குள்ள ஒற்றுமை தான் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா நீ? அக்கா சொல்றதே தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? அவங்களுக்கே நின்னு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் உன் தப்பு இல்லடி. பாத்தீங்களாக்கா, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே இல்லக்கா, அவ உங்ககிட்டயே மரியாதை இல்லாம மறுத்து. நீ பேசாம இருந்தா போதும். திமிரு பிடிச்சவ. நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் பார்வதி. ஒர்க்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிடு. நன்றிமா. நான் உடனே போய் இந்த விஷயத்தை தொழிலாளர்கிட்ட சொல்றேன். அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போயிட்டு வரேம்மா. பார்ட்டியில இருக்கிற எல்லாரும் குடிச்சிட்டு போதையில இருக்கும்போது நான் என்னுடைய ஆட்கள் மூலமா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் மூலமா ஈகோவை டச் பண்ண வச்சு பெரிய பிரச்சனையை உருவாக்க போறேன். இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சுது. எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு அகிலா இந்த பார்ட்டிக்கு சம்மதம் கொடுத்தா. ஆனா நீ அதே பார்ட்டிய சாக்கா வச்சு எல்லாரையும் பிரிக்க போற. ஒன்னா இருக்கவங்க மத்தியில பிரச்சனைய உண்டாக்கி கலகத்தை ஏற்படுத்த போற. நீ நடத்து.
உட்காருங்க. பார்வதி, அம்மா, நீ இப்போ குட்வில் அம்பாசிடர். உட்காரு. இங்க வந்திருந்து நம்ம எல்லாரையும் கௌரவப்படுத்திருக்கிற அம்மாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இத்தனை நாளா கம்பெனியில இல்லாத ஒரு விஷயத்த இப்ப நடத்தி கொடுக்கணுங்கிற உங்க கோரிக்கைய உங்க சார்பா நான் அம்மா கிட்ட எடுத்துட்டு போனதும் உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம இந்த பார்ட்டிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. தொழிலாளர்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிற அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நாம எல்லாரும் எப்பவும் பக்கபலமா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடை பெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஈகோ பார்க்காம இந்த பார்ட்டிக்கு நான் பெர்மிஷன் கொடுத்ததா நம்ம குட்வில் அம்பாசிடர் சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் என்னுடைய ஈகோவை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதானே